உரிமை களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, ட்விட்டர் வலைத்தளத்துல, ஃபேஸ்புக்ல, அதே மாதிரி நம்ம வீடியோ போடுறோம் இல்லையா, அந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷன்ல நிறைய தோழர்கள் கேட்டிருந்தாங்க. தோழர், இந்த மாதிரி தமிழக வெற்றி கழகத்துக்கு சின்னம் வந்து கிடைச்சிருச்சு, சின்னத்தை வந்து தேர்தல் ஆணையம் ஒதுக்கி விட்டார்கள், ஸோ அது சம்பந்தமா கொஞ்சம் பேசுங்க தோழர் அப்படின்ற மாதிரி நிறைய தோழர்கள் கேட்டிருந்தாங்க. சரி, அது சம்பந்தமா சில பல தரவுகளை தேடி எடுப்போம் அப்படின்ற மாதிரி தேடி எடுத்து பார்க்கின்ற பொழுது சில பல தரவுகள் நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து கிடைச்சிருக்கு. அது மட்டும் கிடையாது, பொதுவாகவே இந்த தேர்தல்கள்ல இந்த இருபெரும் கட்சிகள் இருக்காங்க இல்லையா, திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்த இருபெரும் கட்சிகள் செய்கின்ற சூழ்ச்சிகள் இருக்கும். புதியதாக யாராச்சும் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு செய்கின்ற ஒரு சூழ்ச்சி வந்து இருக்கும். அந்த சூழ்ச்சி 2016 ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மேட்டரும் என்ன, தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் எவ்வாறு விழிப்போடு இருக்க வேண்டும் அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். நண்பர் அனைவருக்கும் இளம்பெரும் பொழுதின் இனிய வணக்கம். இனி ஜென்மத்துக்கும் எங்களால குனிய முடியாது, அதனால நாங்க சண்டை போட போறோம். திருச்சியில் வேலை வாய்ப்பு. திருச்சி விமான நிலையத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள திவ்யா என்கோ நிறுவனத்தில் வேலை வாய்ப்பு. ட்ரில்லிங் மிஷின் ஆபரேட்டர், விடிஎல் ஆபரேட்டர், ஃபிட்டர், ஹரிசாண்டல் போரிங் மிஷின் ஆபரேட்டர், டர்னர், வெல்டர் போன்ற பணிகளுக்கு ஆட்கள் தேர்வு செய்யப்படுகின்றது. மேற்கண்ட பணிகளில் அனுபவம் இல்லை என்றாலும் கூட பயிற்சி வழங்கப்படும். உணவு மற்றும் தங்குமிடம் இலவசம். திரையில் தெரியும் எண்களை பயன்படுத்தி உடனடியாக முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். தமிழக வெற்றி கழகத்துக்கு மோதிர சின்னம் கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லிதான் நிறைய தோழர்கள் சமூக வலைத்தளங்கள்ல தங்களுடைய கருத்துக்களை பதிவேற்றங்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். முதல்ல அந்த மாதிரி தோழர்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரே விடயம் என்னவென்றால், இந்த மாதிரி ஒரு செய்திகள் வருகின்றது அப்படின்னா உங்களுடைய அபிஷியல் பர்சன்ஸ் இருப்பாங்க இல்லையா, உங்க கட்சியினுடைய ஒரு மேல்மட்ட நிர்வாகிகள், அபிஷியல் பர்சன்ஸ், ஸோ அவங்க என்ன விதமான ஒரு கிளாரிட்டி கொடுக்குறாங்க அப்படின்றத பார்த்துட்டு தான் அதுக்கு பின்பாகத்தான் நம்ம உறுதித்தன்மைக்கு வர வேண்டும். இதான் வந்து ஒரு முக்கியமா அனைத்து கட்சியை சார்ந்தவர்களுமே அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி. ஏன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு மோதிர சின்னம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி செய்தி வந்த உடனே நான் சமூக வலைத்தளங்கள்ல தேடி பார்த்தேன். அதே மாதிரி நான் சில டேட்டாக்கெல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணி பார்த்தேன். தமிழக வெற்றி கழகத்துக்கு மோதிர சின்னம் இன்னும் உறுதியாக கிடைக்கவில்லை. இன்னும் உறுதியா வந்து கிடைக்கல. அதாவது சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்ற கட்சிகள் இருப்பாங்க இல்லையா, அங்கீகரிக்கப்படாத கட்சிகள். அங்கீகாரம் மீன்ஸ் என்னன்னா, தேர்தல் ஆணையம் ஒரு சில கிரைட்டீரியா வச்சிருப்பாங்க. அந்த கிரைட்டீரியா ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா வந்து நீங்க மாறிடுவீங்க. அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நிரந்தர சின்னம் வந்து இருக்கும். அது வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற கட்சிகள் எல்லாமே பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் தான். சரிங்களா, இது நல்லா தெரிஞ்சுங்க. விடுதலை சிறுத்தை கட்சி இதுக்கு முன்னாடி பதிவு செய்யப்பட்ட கட்சியாவது இருந்தாங்க, இப்ப அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறி இருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி இதுக்கு முன்னாடி பதிவு செய்யப்பட்ட கட்சியா இருந்தாங்க, இப்ப அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா வந்து மாறி இருக்கிறாங்க. அதே மாதிரி தமிழக வெற்றி கழகம் தற்பொழுது வரைக்கும் பதிவு செய்யப்பட்ட கட்சி தான், அங்கீகரிக்கப்பட்ட கட்சி கிடையாது. சரியா, அப்ப அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்கு சட்டமன்ற தேர்தலில் போட்டி போட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்று தேர்தல் கமிஷன் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 184 சின்னங்கள் வந்து வச்சிருப்பாங்க. 184 சின்னங்கள். அப்ப சட்டமன்ற தேர்தலில் போட்டி போட போகின்ற கட்சிகள் அவங்க 5 முதல் 10 சின்னங்கள், எனக்கு இந்த சின்னம் வேணும் அப்படின்னு சொல்லி அதை காயின் பண்ணுவாங்க. 184 சின்னங்கள்ல 5 முதல் 10 சின்னங்களை தேர்ந்தெடுத்து அவங்க ஆப்ஷன் இருக்கு, 10 வரையும் தேர்ந்தெடுப்பதற்கு ஆப்ஷன் இருக்கு. ஸோ 10 சின்னங்களை தேர்ந்தெடுத்து இதுல ஏதாச்சும் எங்களுக்கு நீங்க ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தை வந்து கோரிக்கை வைப்பாங்க, மனு வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் தமிழக வெற்றி கழகம் தேர்தல் ஆணையத்திட்ட ஒரு பர்டிகுலரா ஒரு சின்னத்தை வந்து கேட்டிருக்காங்க. எங்களுக்கு வந்து ஆட்டோ சின்னத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி பர்டிகுலரா கேட்டிருக்காங்க. அதற்கு தேர்தல் ஆணையம் என்ன பண்றாங்க, இல்லைங்க நீங்க ஆட்டோ சின்னம் கேட்டுறீங்க, நான் இன்னும் ஒரு 4-5 சின்னங்கள் சொல்றேன், இதுல உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி விசில் சின்னம், ஆட்டோ சின்னம், பேட் சின்னம், பூமி உருண்டை சின்னம், மோதிரம் சின்னம், இந்த சின்னங்களை தான் தேர்தல் ஆணையம் வந்து ஆப்ஷனா வந்து கொடுத்திருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆப்ஷனா கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து உங்களுக்கு ஒண்ணு கிடைக்குங்க அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் பதில் அளித்துள்ளார்கள். ஸோ இந்த நிலைமையில தான் தேர்தல் ஆணையம் மோதிர சின்னத்தை வந்து உறுதிப்படுத்தி இருப்பதாக தகவல். எப்படி உறுதிப்படுத்திட்டாங்கன்ற மாதிரி செய்தி கிடையாது, உறுதிப்படுத்தி இருப்பதாக தகவல். சோ இது வந்து ஜஸ்ட் ஒரு தகவல் மட்டும்தான், இது வந்து உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு சின்னம் வந்து கிடையாது. அதற்குள்ளாவே தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த நிறைய பேர் மோதிர சின்னம் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சிலாய்க்கின்ற காட்சிகள்லாம் பார்க்க முடிகின்றது. அந்த மாதிரி சிலாய்ப்பது வந்து தவறு கிடையாது. எங்களுக்கு இந்த சின்னம் கிடைக்க போகுது இல்ல கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சிலாய்ப்பது தவறு கிடையாது. ஆனா இது தேர்தலில் ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை வந்து ஏற்படுத்தும். இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். தேர்தலில் மிகப்பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தும். இந்த இம்பாக்டை பயன்படுத்தி தான் தமிழ்நாட்டில் இருக்கிற இருபெரும் கட்சிகள் தங்களுக்கு சாதகமா வந்து பயன்படுத்துவாங்க. சோ அந்த மாதிரிதான் கடந்த 2016 சட்டமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய ஒரு
சூது வேலையை வந்து இங்க இருக்கிற இருபெரும் கட்சிகள் வந்து பார்த்தாங்க. யாருக்கு பார்த்தாங்க அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறுவனர் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு தான் அந்த சூது வேலையை வந்து பார்த்தாங்க. அதாவதுங்க ஒண்ணும் கிடையாதுங்க. கடந்த 2016 உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில கம்யூனிஸ்ட் கட்சிகள் இல்லை, விடுதலை சிறுத்தை கட்சி இல்லை, விஜயகாந்த் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக மக்கள் நல கூட்டணின்னு சொல்லி ஒரு கூட்டணி ஆரம்பிச்சாங்க. இந்த கூட்டணி வந்து வெற்றி பெறவில்லை, எங்கேயுமே வெற்றி பெறவில்லை. மாறாக இந்த கூட்டணி என்பது திமுகவுடைய தோல்வியை வந்து உறுதிப்படுத்துச்சு. அன்னைக்கு அந்த கட்சிகள் அந்த கூட்டணியில் இருந்தாங்க அப்படின்னா 2016 திமுக ஆட்சிக்கு இருந்திருக்கும். சோ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒரு பிராக்டிக்கல் ரீதியாக ப்ரூவ் செய்யப்பட்ட ஒன்று, திமுக கூட்டணியின்றி வெற்றி பெறவே முடியாது. ஆண்டாண்டு காலத்துக்குமே திராவிட முன்னேற்ற கழகம் இங்க இருக்கிற கூட்டணி கட்சிகள் மேல சவாரி பண்ணி தான் தன்னுடைய வெற்றியை வந்து அவங்க தக்க வச்சிருக்கிறாங்க. 2016 திமுக தோல்வி அடைந்ததற்கு முழு முதற் காரணம் யார் என்றால் அது விடுதலை சிறுத்தை கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, இதரப்பன கட்சிகள் தான். சரியா? சரி. சோ இந்த 2016 மக்கள் நல கூட்டணி அப்படின்னு சொல்லி இவங்க தனியா வந்து கூட்டணி வைக்கிறாங்க இல்லையா, கூட்டணி வச்சு போட்டி போடுறாங்க. அப்ப விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவனர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து காட்டுமன்னார் கோவில்ல வந்து போட்டி போடுறாரு. காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற தொகுதியில போட்டி போடுறாரு. சோ தேர்தல் முடிவுகள் வருகின்றது. தேர்தல் முடிவுகள்ல அண்ணன் திருமாவளவன் அவர்கள் 48,363 ஓட்டுகள் வாங்குறாரு. அதே மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் முருகுமாறன் அவர் வந்து 48,450 வாங்கி வெற்றி பெறுகின்றார். ஸோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ்ல வந்து அண்ணன் திருமாவளவன் அவர்கள். ஸோ இவங்க 2 பேர்த்துக்கு ஓட் வேரியன்ஸ் எவ்வளவு தெரியுமா? ஜஸ்ட் வெறும் 87. வெறும் 87 ஓட்டுல தான் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து தோத்துருக்காரு. அந்த மக்கள் நல கூட்டணியிலேயே அதிக, அதாவது வெறும் கம்மியான வாக்கு வித்தியாச தோல்வி அடைந்த தலைவர் யார் பார்த்தோம்னா அது அண்ணன் திருமாவளவன் தான். மற்ற எல்லாருமே அதிக வேரியன்ஸும் தோல்வி அடைஞ்சாங்க. ஸோ மக்கள் செல்வாக்கு இருக்கின்ற ஒரு தலைவர் அண்ணன் திருமாவளவன். அதனால தான் இன்னைக்கு திமுக அப்படியே அண்ணன் திருமாவளவன் வந்து அப்படியே இறுக்கி பிடிச்சு வச்சிருக்காங்க. சரியா? இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. நான் அதைத்தான் ஆரம்பத்துல சொன்னேன், இருவரும் கட்சிகள் செய்கின்ற சூழ்ச்சின்னு சொன்னேன் தெரியுமா? அந்த சூழ்ச்சி என்னன்றதை இப்ப சொல்றேன் பாருங்க. அதாவது அந்த தேர்தல்ல அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து 87 ஓட்டு வித்தியாசத்துல தோல்வி அடைகின்றார். அதே தொகுதியில அண்ணன் திருமாவளவன் அவருடைய பேர்லயே இன்னொரு வேட்பாளர் போட்டி போட்டார். டி திருமாவளவன் என்ற பேர்ல வந்து ஒருத்தர் போட்டி போட்டாரு. அவர் 289 வாக்குகள் வாங்கினார். யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த 289 வாக்குகள் யாரு குத்துன ஓட்டு? அண்ணன் திருமாவளவர்களுக்கு குத்துன ஓட்டு தான். அந்த ஓட்டு வந்து இந்த திருமாவளவனுக்கு போடணுமா அந்த திருமாவளவன் போடணுமா தெரியாத பாமர மக்கள் வந்து மாற்றி குத்தினார்கள். அதனுடைய நீட்சி தான் அண்ணன் திருமாவளவர்கள் வெறும் 87 ஓட்டு வைத்த தோத்தாரு. இல்லாட்டி அன்னைக்கே வந்து என்ன பண்ணிப்பாரு, சட்டமன்ற உறுப்பினர் வந்து மாறியிருப்பார். 2016 மக்கள் நல கூட்டணியிலேயே வந்து வெற்றி பெற்ற ஒரே தலைவர் யாருன்னா அந்த திருமாவளவன் மாறி இருப்பார். என்னை பொறுத்தவரைக்கும் தோல்வியே கிடையாது, வந்து ஒரு வகையான வெற்றி தான். சரிங்களா? சோ இது எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, சோ இந்த மாதிரிதான் வந்து திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சூழ்ச்சிகளை பண்ணுவார்கள். டி திருமாவளவன் என்று சொல்லப்படுகின்ற அந்த வேட்பாளரை நிப்பாட்டிய நபர் யாராக இருக்க முடியும்? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாரா இருக்க முடியும்? டி திருமாவளவன் என்று சொல்லப்படுகின்ற பெயர் கொண்ட அந்த மனிதர் வந்து தானாக முன் வந்து சுயேட்சையாக வேட்புமனு தாக்கல் பண்ணி போட்டி போட்டாரா? கிடையாது, இருக்கவே இருக்காது, வாய்ப்பே கிடையாது. அவரை வந்து பர்டிகுலரா அதிமுகவோ இல்லாட்டி திராவிட முன்னேற்ற கழகமோ ரெண்டு கட்சிகள்ல ஏதாச்சும் ஒரு கட்சிகள் தான் நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. பொதுவாகவே அண்ணன் திருமாவுடைய ஒவ்வொரு வெற்றிகளுமே இங்க எப்படி கணக்கிடப்படுகின்றது இல்லாட்டி எவ்வாறு வந்து டிக்ளேர் செய்யப்படுகின்றது அப்படின்னா கடைசி நொடிகள்ல தான் டிக்ளரே பண்ணுவாங்க. 2019 எம்பி எலெக்ஷன்லயும் கூட என்ன பண்ணாங்க தெரியுமா? இந்திய நாட்டிலே வந்து கடைசி நேரத்துல வெற்றியை அறிவித்த ஒரு தலைவர் யாருன்னா அது அண்ணன் திருமாவளவன் மட்டும்தான். ஏன்னா அவர் வந்து ஒரு வகையான அச்சுறுத்தலா இருப்பார். அதிகார வர்க்கம் ஒரு வகையான அச்சுறுத்தல் இருப்பாரு. உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம், ஆனா அதிகார வர்க்கங்களுக்கு கடுமையான அச்சுறுத்தலா வந்து அண்ணன் திருமாவளவன் இருப்பார். சோ அவருடைய வெற்றியை தடுப்பதில் இங்க இருவரும் கட்சிகளுமே வேலை பார்ப்பாங்க. சரிங்களா? சரி, நான் இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி இருவரும் கட்சிகளும் வேலை பார்ப்பாங்க. அப்ப தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் எங்களுக்கு இந்த சின்னம் தான் அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள போயிட்டீங்க, இல்ல உங்களை சார்ந்த பகுதிகளில் இருக்கிற அந்த மக்கள்கிட்ட வந்து நம்ம கட்சிக்கு வந்து மோதிர சின்னம் கிடைச்சிருச்சுப்பா அப்படின்னா நீங்க வந்து பிரச்சாரங்களை மேற்கொண்டீங்க அப்படின்னா, உறுதியாக தெரிவதற்கு முன்னாடியே பிரச்சாரத்தை மேற்கொண்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கே பேக் ஃபயரா மாறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. ஒண்ணு கிடையாதுங்க. நீங்க இப்போ ஒரு டீ கடைக்கு போறீங்க, டீ கடையில போய் நீ அங்க இருக்க மக்கள்கிட்ட பேசுகின்ற பொழுது என்ன சொல்லுவீங்க? நியூஸ் கார்டுல என்ன செய்தி வந்துச்சோ அந்த செய்தியை அப்படியேவா நீங்க சொல்லுவீங்க? அப்படி சொல்ல மாட்டோம். அதாவது விஜய் அவர்களுக்கு தேர்தல் ஆணையம் மோதிர சின்னம் ஒதுக்கி இருப்பதாக தகவல் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. விஜய்க்கு வந்து மோதிர சின்னம் ஒதுக்கி இருக்காங்கப்பா, சிம்பிள், முடிஞ்சு, இப்படிதான் சொல்லுவாங்க.
அப்ப இந்த மாதிரி சொல்லுகின்ற பொழுது உங்களுடைய பேச்சுகளை கேட்கின்ற மற்ற நபர்கள் அவங்க அந்த செய்திகளை கடத்துகின்ற பொழுது இல்லாட்டி அவங்க சமூக வலைத்தளங்களை அப்டேட் செய்கின்ற பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா விஜய்க்கு வந்து மோதிர சின்னம் தான் ஒதுக்கிட்டாங்கன்றது உறுதியா போயிடும். அப்ப தேர்தல் ஆணையம் ஒருவேளை நாளைக்கு மோதிர சின்னம் ஒதுக்காம வேற ஒரு சின்னத்தை ஒதுக்கினார்கள் என்றால் சாதாரண கிராமப்புறங்கள்ல நீங்க ஆல்ரெடி சொன்ன செய்திகள் வந்து ஒரு செய்தியா வந்து போய் சேர்ந்திருக்கும். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மாத்தி ஓட்ட குத்துவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. அப்படிதான் என்ன பண்ணாங்கன்னா திருமாவளவன் தொல் திருமாவளவனா இல்ல டி திருமாவளவனா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகி போய் என்ன பண்ணாங்க, டி திருமாவளவனுக்கு வந்து 289 ஓட்டுகளை போட்டாங்க. அப்புறம் அண்ணன் திருமாவளவன் வந்து 87 ஓட்டு வித்தியாசம் தோக்கடிச்சாங்க. சரி, ஏன்னா ஒரு வெற்றி தோல்வி என்பது ஜஸ்ட் வந்து ஒரு ஒண்ணுதானங்க. வெற்றி அவரோட ஒரு ஓட்டு நீங்க அதிகம் வாங்கிட்டா நீங்க வெற்றியாளர், அவ்வளவுதானே. அப்ப நீங்க பரப்புகின்ற இந்த செய்தி என்பது அது தவறான செய்தியாக மக்கள் மன்றத்துல கன்வே ஆயிடுச்சு அப்படின்னா அது என்னன்னா வெற்றி தோல்விகளை பாதிக்கும். இது உங்களுக்கே மிகப்பெரிய பேக் ஃபயரா வந்து மாறுவதற்கான வாய்ப்புகள் வந்துருக்கு. நான் அதெல்லாம் சொல்றேன், எந்த செய்தியாக இருந்தாலும் சரி உறுதியாக தெரிந்ததற்கு பின்பாக மட்டும்தான் நீங்க செய்திகளை பதிவேற்றங்கள் செய்ய வேண்டும். இதை நம்ம இன்னொரு வகையில கூட பார்க்கலாம். இந்த ஊடகங்கள் கூட திட்டமிட்டு ஒரு டிபேட்டுகள் நடத்துவதற்காக ஒரு இன்புட்ஸ் கூட கொடுக்கலாம். ஏன்னா அப்படி கூட அவங்க பண்ணுவாங்க. ஏன்னா தேர்தல் ஆணையம் ஒதுக்கி இருப்பதாக தகவல் தானே, அந்த தகவல் அவங்களுக்கு எங்கிறது கிடைச்சு தேர்தல் ஆணையமே கொடுத்தாங்களா, அதையும் நம்ம பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்குல்ல. அப்ப இவங்க வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா இருக்கிறாங்களோ, ஊடகங்கள் வந்து கண்டென்ட் கிரியேட்டரா வந்து உருவாக்கி விடுறாங்களோ, ஒரு கண்டென்ட் உருவாக்கி விடுறாங்களோ, டிபேட்டுகளை உருவாக்கி விடுறாங்களோ அப்படின்னு சொல்லி நம்ம அந்த ஒரு கோணத்திலையும் பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்குது. ஏன்னா அந்த ஊடகங்கள் எப்பொழுதுமே டைவர்ஷன் டிபேட் தான் நடத்துவாங்க. விவாதிக்க வேண்டிய விஷயத்தை விவாதிக்க மாட்டாங்க. இன்னைக்கு கூட வந்து சென்னையில தூய்மை பணியாளர் போராட்டம் பண்ணிக்கிருக்காங்க. ஏறக்குறைய ஒரு 120 நாட்களை கடந்து போராட்டம் பண்றாங்க. ஆனா நீங்க பாருங்க டிபேட் நிகழ்ச்சியில உட்காந்து எதை பேசுவாங்க அப்படின்னா இங்க இருக்கிற சில கட்சிகள் கொடுக்கிற இன்புட்ஸ் அடிப்படையில் மட்டும் தான் டிபேட் நடத்துவாங்க. இந்த மாதிரி இருக்கு. அப்ப இங்க இருக்கிற ஊடகங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா திட்டமிட்டு டைவர்ஷன் டிபேட் நடத்துவாங்க. ஒருவேளை இந்த சின்னம் தான் விஜய் அவர்களுக்கு வந்து ஒதுக்கி இருப்பதாக தகவல் அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில் வந்து ஒரு மைண்ட் செட்டை திட்டமிட்டு உருவாக்குவதற்காகவே கூட இவங்க வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். மேபி நான் இந்த மோதிர சின்னம் உறுதியாக கொடுத்துட்டாங்கன்னு நான் சொல்ல வரல, இதை கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்ல வரல. பட் ஒருவேளை உண்மையான செய்தியா கூட இருக்கலாம், இல்லாட்டி திட்டமிடப்பட்டு உருவாக்கப்பட்ட டிபேட்டுகளா கூட இருக்கலாம். இதான் ரியல் ஃபேக்ட். பட் எதுவாக இருந்தாலும் சரி இந்த கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான ஆட்கள் செய்திகள் வெளியிடாத வரைக்கும் இந்த செய்தியை தவிர்ப்பது என்பது ஒவ்வொரு கட்சிகளுக்கும் நல்லது என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று புரட்சி என்று புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.